கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எபேசியர்கள் நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் மூன்றாம் வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓய்வு நாள் அன்று தேவன் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆசீர்வதிக்க போகிறார் கிடையாது, ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே எல்லாம் முடிந்து போன காரியங்கள். தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை உணராமல் இருப்பதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. தேவன் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நிரம்பி வழியும் பாத்திரமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவைகளுக்காக ஓட தேவையில்லை. ஏன்னா தேவ ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறது. வசனம் பார்க்கலாம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அதே போலதான் எல்லாமே நிரம்பி விட்டது, நிரப்பப்படும், நிரம்பி விட்டது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல இருக்கோம். நம்ம எல்லாமே முடிந்து விட்டது. இந்த ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதமா பாருங்களேங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அவர் கிறிஸ்துவ மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதினால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்வதனால அவர் எப்படி பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிறைத்திருக்கிறார், நம்மை நிறைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம், அதை நிரம்பி ஒளியும் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாரு உங்களுக்கு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும். அப்போ பரிசுத்தாவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்படி பரிசுத்தாவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஆசீர்வாதங்கள் வெவ்வேறையா, எல்லாமே ஒன்று தான். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை பவுல் அப்போஸ்தலர் அழைக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் அழைப்பது என்ன நோக்கம் என்னன்னா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதோட காரியமே வேறு. அது ஒரு விதமான ஒரு காரியங்கள், ஆசீர்வாதங்கள். அப்போ உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம் எப்படி வருது? இவர் மூலமாக தான், பரிசுத்தாவியானவர் மூலமாக தான் நீங்கள் வாங்கி கொள்ள போகிறீங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனாலும் ஆசீர்வாதம் உண்மையிலே பரிசுத்தாவியானவரோட இடைப்படும் போது தான் அந்த ஆசீர்வாதம் முழுமையை பெறும். இல்லாட்டி முழுமை இல்லாத ஒரு காரியமாகட்டார். ஒரு வட்டத்தை பாதி போட்டு பாதி நிப்பாட்டினோம்னா முழு வட்டம் முழுமையாகாது. அந்த மாதிரி ஒரு கேப் விடக்கூடாது. பரிசுத்தாவியானவரோட அபிஷேகம் நமக்கு தேவை. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஆவியானவர் கொடுப்பதில்லை, பிதாவுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தெய்வ ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவைக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஏற்கனவே தயார் பண்ணி வைத்திருப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். அழைப்பின் பொருளை, அழைப்பின் சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்துள்ளோம் அப்பா. இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் நீர் நிறைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அவர் இருக்கும் இடத்திலே ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகுத்து அளிக்கும் பாத்திரமாக அவர் விளங்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.